Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தின full details பார்க்க போறோம்னா BSc Physician Assistant இந்த கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க and bell icon-ஐ touch பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த கோர்ஸ் பத்தின full details உங்களுக்கு தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கோர்ஸ் பத்தின என்னெல்லாம் டீடைல்ஸ் பார்க்க போறோம்னா eligibility criteria, duration, major subjects, future scope, job roles, placement companies, salary package இத பத்தின டீடைல்ஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். What is BSc Physician Assistant? BSc Physician Assistantல எதை பத்தி மேஜரா லேர்ன் பண்ணுவீங்கன்னா human anatomy and healthcare industries ஆன patients ஓட diagnosis and treatment, prescribed medications, medical procedures and medical laws பத்தி தியரிட்டிக்கலாவும் பிராக்டிகலாவும் தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா 12th PCB அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேண்டட்டரியா எடுத்து படிச்சிருக்கணும் and 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்க 12th ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் தென் சில யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் இயர் பாத்தீங்கன்னா 3 years plus 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப், டோட்டலா 4 years படிப்பீங்க. நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ண இடத்துலயே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா அதே கம்பெனி ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே உங்களுக்கு பர்மனண்டா ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிசிஷியன் அசிஸ்டன்ட்ல என்னெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட்ஸா லேர்ன் பண்ணுவீங்கன்னா அனட்டாமி அண்ட் பிசியாலஜி, ஃபார்மகாலஜி, பிசிக்கல் டயக்னோசிஸ், மெடிக்கல் எத்திக்ஸ் அண்ட் லா, pathophysiology, immunology, genetics, healthcare policy and management, research methods, electronic health records இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் தான் செமஸ்டர் வைஸா லேர்ன் பண்ணுவீங்க. தென் ஃபியூச்சர் ஸ்கோப்பா பிசிஷியன் அசிஸ்டன்ட்ல பாத்தீங்கன்னா பிரைமரி கேர், சர்ஜரி, எமர்ஜென்சி மெடிசன், ஆர்த்தோபெடிக்ஸ், obstetrics and gynecology, psychiatry, dermatology, oncology, gerontology, sports medicine இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அதிகமாகவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலிஸ்ட் பிஎஸ், கிரிட்டிக்கல் கேர் பிஎஸ், சர்ஜிக்கல் பிஎஸ், பிஏ எஜுகேட்டர்ஸ், ரிசர்ச் பிஎஸ், ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பேஷண்ட் அசஸ்மெண்ட், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், தெராபியூட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ், மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா காம்ப் ஹெல்த், மெடிக்கல் ஸ்டாஃபிங் நெட்வொர்க், ஏஎம்என் ஹெல்த் கேர், மெட்செல்ஃப், நேஷனல் மெடிக்கல் ஸ்டாஃபிங், ஸ்டாஃப் கேர், ஏஏபிஏ, என்சிசிபிஏ, மெரிட் ஹவுகின்ஸ், ஜிஇ ஹெல்த் கேர், ஐசிஎம்ஆர், எய்ம்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கம்பெனிஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். லீட் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா வேல்யூ ஆடட் கோர்சஸ் ஆன ஏசிஎல்எஸ், PALS, CCPA, CPA, CVM இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும் டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கம்பெனிஸ்லாம் நீங்க லீட் லெவல்ல ஒர்க் பண்ணலாம். இந்த ஃபீல்டுக்கான சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல்ல இந்தியால 3 LPA to 6 LPA வரைக்கும் அண்ட் அப்ராட்ல 6 LPA to 15 LPA வரைக்கும், மிட் லெவல்ல இந்தியால 8 LPA to 12 LPA வரைக்கும் அண்ட் அப்ராட்ல 18 LPA to 30 LPA வரைக்கும், லீட் லெவல்ல இந்தியால 18 LPA to 25 LPA வரைக்கும் அண்ட் அப்ராட்ல 35 LPA to 60 LPA வரைக்கும் தாராளமா earn பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 50,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸை பொறுத்து வேறுபடலாம். சோ 12th கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபீல்டு ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா தாராளமா BSc Physician Assistant கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். மேலும் இந்த கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.